ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மினி வச்சேன் பிளாக் லெவலில் எபிசோடு 50 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். Dark magic, dark cloak, dimension slash. என் ஸ்குவாட பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்பவே நன்றி. இப்போ குட் பை மிஸ்டர் டெசபேரா. இந்த சைடெல்லாம் எனக்கு மெயின் டிஷ்ஷே கிடையாது. நீதான் எனக்கு மெயின் டிஷ். உன்னோட நண்பர்களை காலி பண்றதை விட உன்னை காலி பண்றதுல தான் என்னோட ஆர்வம் அதிகமா இருக்கு. கடைசியா நீயே என்னோட மெயின் டிஷ்ஷ மாறிட்டியடா கண்ணா. ரெஸ்ட் இன் பீஸ். ஓ சாரி, நீ என் கண்ணுல பயத்தை பாக்குறதுக்கு முன்னாடி நான் உன் அழிவை பார்த்துட்டேன். என்ன இவங்க இவ்வளவு வெயிட்டா இருக்கா? சரி சரி, பாத்து சீக்கிரமே உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுறோம். அதோ வந்தாச்சு. அங்க மான்ஸ்டர் இருக்கிறதுக்கான ஃபீலே இல்ல. எங்க போனாங்க? என்னாச்சுன்னு தெரியலையே. புரியலையே. அது என்னமா இருக்குன்னு தெரியலையே. உனக்கு தெரியுமா? ஆமா 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 இருக்கும். ஏன்டா இருங்க, உங்ககிட்ட நாங்க உதவி கேட்கவே இல்லையே. பெரிய உதவியா இருந்தீங்க தான், ஆனா நீங்க முன்னாடி வந்திருக்கலாம் தானே. என்னம்மா உன் ஆட்டிடியூட் இப்படியா? நான் நிஜமாவே விழுந்துட்டேன். மறுபடியும் நீங்க இப்படி பண்றீங்க. எந்த பொண்ணு உங்களை பார்த்து விருப்பப்படாம இருக்கவே மாட்டா. கம் ஆன், லைட்டா குடிங்க பார்க்கலாம். அப்புறம் பாத்துக்கலாம். என்ன நினைச்ச தெரியுமா? நம்ம வாழ்க்கைய முடிஞ்சிடும். ஆனா நீங்க என் கண்ணு முன்னாடி எல்லாத்தையும் செஞ்சிருக்கீங்க. இந்த வாட்டி நீயே எனக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருந்திருக்க. தேங்க்யூ சார். உண்மையாவே நீங்க பெரிய விஷயம் பண்ணிட்டீங்க கேப்டன். நான் கூட என் கதை முடிஞ்சிடும் நினைச்சேன். முதல்ல நீ யாருன்னு சொல்லு. ஏய் கொளுத்து போன ஆடு. கேப்டன், எல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் போய் மரிய பார்த்துட்டு வந்துடுறேன். நான் பண்ண வேலையை பத்தி எதுவும் பேச மாட்டியா? இதை தவிர வேற எதுவும் தெரியாத உனக்கு? கேப்டன் யாமி, நீங்க உண்மையாவே ஆசம் தெரியுமா? ஒரே அடியில கூட முடிச்சிட்டீங்க. நீங்க உண்மையாவே தெரியாது. இதுக்கு மேல என்னால முடியாது. பூச்சி மாதிரி நச்சரிக்குதுங்க. ஹே பாப்ஸ். கேப்டன் யாமை சுத்தி ஹீரோ, அப்புறம் பிளாக் புல்ஸ் சேர்ந்த எல்லாரும் என்ன தோக்கடிச்சிட்டீங்க. அந்த மிட்நைட் சன் வீரனையும் தோக்கடிச்சிட்டீங்க. நீங்க இந்த கேம்லயும் ஜெயிச்சிட்டீங்க. அது மட்டும் இல்ல, அண்டர் வாட்டர் டெம்பிளையும் காப்பாத்திருக்கீங்க. இதுக்காக நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டதுக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ சோ மச். இதுக்காக நான் உங்களுக்கு ரிவார்ட் வச்சிருக்கேன். கண்டிப்பா எல்லாரும் வாங்கிக்கணும். மாட்டேன்னு மட்டும் மறுத்துடக்கூடாது. ஒரிஜினலா ப்ராமிஸ் பண்ணி அதை மட்டும் எங்களுக்கு கொடுத்தா போதும். மேஜிக் ஸ்டோன் எங்களுக்கு ஒப்படைக்கிறேன்னு சொன்ன. அண்டர் வாட்டர் டெம்பிள்குள்ள இருந்து சொன்ன. என்ன அதை கொடுத்துரு. மேஜிக் ஸ்டோனா? அப்படின்னா என்னது? அடப்பாவி. இங்க பாரு பெருசு, நடிக்காத. உனக்கே தெரியும் மேஜிக் ஸ்டோன்னா என்னன்னு. நீங்க எல்லாரும் இங்க மேஜிக் ஸ்டோனை தானே தேடி வந்திருக்கீங்க. நீங்க இந்த கேம்ல ஜெயிச்சிட்டீங்கன்னா அது உங்களுக்கு சொந்தமாயிடும். அப்படிதான் நீ என்கிட்ட சொன்ன. ஓ அப்படியா? அது ஒண்ணும் இல்ல, அதத்தான் நீங்க தேடி வந்திருக்கீங்கன்னு அரசல் புரசலா கேள்விப்பட்டேன். அதனாலதான் அப்படி சொன்னேன். நீங்க எந்த ஸ்டோனை தேடி வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியலையே. தெரியுமா? அதுல என்ன ஸ்பெஷல் இருக்கு? அதுல என்ன தைரியம் இருந்தா பொறுமையா இருங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க ப்ளீஸ். எடுத்துட்டு வந்துச்சு. இது ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணுது. சாசி வில்லேஜ்ல கூட எனக்கு இவ்வளவு வலிக்கல. நேரு, நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தியா? கிடைக்குது இது மட்டும். இருந்தியா? வாவ், குட் பாய். அப்ப இதுதான் அந்த மேஜிக் ஸ்டோனா? இதத்தான் நீங்க தேடி வந்திருக்கீங்கன்னா அப்ப தாராளமா எடுத்துட்டு போலாம். எனக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது. என்ன நம்பி கொடு, நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஆல் ரைட், கிடைச்சிருச்சு. இப்போ எங்க மிஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. என்னன்னு தெரியாமலே இந்த தீவுல வாழ்ந்துட்டு இருக்காரு இவரு. நான் அது ஒரு சொல்றது விஷயமாவே கேளுங்க தெரியல. கேளுங்க. நைஸ் ஒர்க். அவனை கஷ்டப்படுறதுக்கு இல்லாம போயிருக்கணுமே. சார், சார். இப்போ நான் ரிலாக்ஸ் பண்ணனா என்னோட ஸ்ட்ரென்த் பழையபடி கிடைச்சிடும். அவ்வளவுதான். என்னோட மேஜிக்கோட கம்ப்ளீட்டா காலி ஆயிடுச்சு. எல்லாரும் யாமிதான் தூக்கிட்டு போன போல இருக்கு. ஐயோ, ரொம்ப பாவமா இருக்கு உங்களை பார்த்தா. முதல்ல உங்க காயத்தெல்லாம் சரி பண்ணணும். அப்புறம் உங்க ஹெல்த்தையும் மேஜிக்கையும் ரீஸ்டோர் பண்ணணும்.
என்னால இத நம்பவே முடியல. எப்படி வெட்டாவை தோக்கடிச்சாங்க? அவங்கள நம்ம மன்னிக்கவே கூடாது. இங்க இருக்க 2 பேரையும் அவங்க நாசமாக்கிருக்காங்க. நான் அவங்கள சும்மா விட மாட்டேன். அந்த மேஜிக் ஸ்டோனை எப்படியாவது நம்ம அவங்க கிட்ட இருந்து எடுத்தாகணும். அப்பதான் இந்த மிட்நைட் சன்னோட கனவுகள் எல்லாமே நனவாகும். என்ன ஜோக்கா இதெல்லாம்? ஃபெடரல் மேஜிக் ரெக்கவர் ஆகிற வரைக்கும் நம்ம இங்கதான் இருக்கிறோம்னா எப்படி இங்க என்ன பண்ண முடியும்? எதுக்கும் உதவாதவன். ஏய், நான் உன்னோட சீனியர்னு சொல்றேன்ல. என்னால இதை நம்பவே முடியல கிரே. நீ ஒரு கியூட்டான பொண்ணா இருக்கிறதே ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கு. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. என்ன யாரும் பாக்காதீங்க, எனக்கு கூச்சமா இருக்கு. முதல்ல நீ உன் கண்ணை மூடு. நீ பாக்குற பார்வையே அவளுக்கு பயத்தை கொடுக்கும் போல இருக்கு. அப்புறம் குரே, நீ இப்படி ரொம்ப வெக்கப்பட்டு இருக்காத. இப்படி எல்லாம் இருந்தா நிம்மதியாவே இருக்க முடியாது. எனக்கு தெரியும் மேடம். ஆனா நீ கொஞ்சமாவது கூச்ச தொடங்கிற. நீ கூச்சமா இல்லாம பிறந்திருக்க. என்ன மன்னிச்சிரு. நீ ஏன் இவ்வளவு வர்ஜினா இருக்கேன்னு இப்பதான் புரியுது. என்ன பார்த்தா வர்ஜின்னு சொல்ற உன்ன? சீக்கிரமான சண்டை போடணும். என் உடம்பு சீக்கிரமா சரியாகணும். எனக்கு பசிக்குது. உள்ளது ட்ரெஸ் எல்லாம் போடுச்சு. இங்க எவ்வளவு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. நீ என்னன்னா பசிக்குதுன்னு சொல்ற? அம்மா என்னது அது நல்லா இருக்கே. டேஸ்டா இருக்குமோ என்னமோ. இது வேற. கிடைச்ச ஒரு வாய்ப்பையும் ஒழுங்கா பயன்படுத்த முடியாம போயிட்டேனே. நான் ஒழுங்கா சண்டை போட்டிருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு பெஸ்டா கொடுத்திருக்கோம். ஆனா இன்னும் அப்கிரேட் ஆக வேண்டியிருக்கு. என்ன சத்தம் அது? எல்லாரும் நம்மள திட்டுவாங்கன்னு நினைச்சேன். worst மேஜிக் ஸ்குவாட் தான் நம்மள இது வரைக்கும் சொல்லிருக்காங்க. ஆனா இங்க எல்லாமே மாறி போயிருக்கு. ஆமா, இது ரொம்பவே நல்லா இருக்கு. இது இன்னும் அதிகமா எனக்கு ஆசையா இருக்கு. அப்படின்னா சரி, நாம இன்னும் ஸ்ட்ராங்கா மாறுவோம். எனக்கு இப்ப மரிய பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. எனக்கு என்னோட கோச்சஸ் கொஞ்சம் போகணும். ஓ, அங்க பாரு, அந்த பொண்ணு செமையா இருக்கா. இவ்வளவுதான். என்னடா மொத்தமா ரெக்கவர் ஆயிருக்கிற மாதிரி இருக்கா? இப்படி எல்லாரும் நன்றி சொல்றத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன மன்னிச்சிருக்க ஹானு. எனக்கு வேற வழி தெரியல. உன்னோட வாய்ஸ் காப்பாத்த முடியாம இப்படி ஆகும் நான் நினைக்கல. நீ என்ன கண்டிப்பா மன்னிச்சிருவேன்னு நினைக்கிறேன். சரி பண்ண முடியாதா என்ன? நீ என்ன சொல்லிட்டு இருக்க நோயல்? என்னோட வாழ்க்கையை காப்பாத்தினது நீதான். உனக்கு தான் நன்றி சொல்லணும். உன் மேஜிக் ரொம்ப அமேசிங்கா இருந்தது. என்ன சொல்ற? நீ ஹெல்ப் பண்ணதுனால தானே இதெல்லாம் நடந்துச்சு. அது எனக்கு தெரியும். நீ இப்ப எனக்கு தேங்க்ஸ் சொல்லலாம். ஒரு நிமிஷம் இரு. இப்பவும் நான் என்னோட கனவெல்லாம் உன்னை விட்டு கொடுக்கல. கண்டிப்பா நான் ரெக்கவர் ஆவேன். சீக்கிரமா என் வேலையை முடிப்பேன். நான் மறுபடியும் பாடுவேன். எவ்வளவு நாள் ஆனாலும் சரி, நான் கண்டிப்பா ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகி பாடுவேன். நான் மறுபடியும் சொல்றேன், நான் பாட்டு பாடி பெரிய ஆள் ஆகுவேன். ஓகேவா நோயல்? கஹானு, இப்படி ஆனதுக்கு அப்புறம் நான் உன் ஷோ பார்க்க வரும்போது எனக்கு ஒரு நல்ல சீட் கொடுப்பேல? ப்ராமிஸ் பண்ண எனக்கு விஐபி சீட் கொடுப்பேல? நான் ப்ராமிஸ் பண்றேன். நீ கண்டிப்பா ரெஸ்ட் எடுக்கணும். அதுதான் உனக்கு நல்லது. ஆனா நான் சீக்கிரம் திரும்பி வந்துருவேன். ஷூர். தேங்க்ஸ் ஃபார் விசிட்டிங். ஓகே, நான் உன்னை அப்புறமா பாக்குறேன். பக்கத்துல ஒருத்தன் கால் போய் கிடக்குறானே, ஒரு வார்த்தை பிரதர், விசாரிச்சேன். நீ எழுந்துட்டியா? ஆமா, என்னாச்சு உனக்கு? எப்பவும் இல்லாத மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அவளோட கண்ணீரும் ரொம்ப அழகா இருந்துச்சு. அவளோட சிரிப்பும் ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த காடஸ பத்தி தான் எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்களா? எனக்கு இப்பதான் தெரியுது. நான் அவளை காதலிக்கிறேன். அது சரி, என்னோட கால் சீக்கிரமா ஹீல் ஆகணும். நான் அவ கூட சேர்ந்து டான்ஸ் பண்ணணும். அவ வீடியோ பட்ட போட சரி, அவனுக்கு அவளை எனக்கு இன்ட்ரோ பண்றியா? ஏ கமா, நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாத. ஹேய், வாவ், நான் மறுபடியும் சூப்பரா டான்ஸ் பண்ண போறேன். நோயல் இதுக்கெல்லாம் ஒத்துக்குமல்லன்னு எனக்கு தெரியல.
இவ்வளவு மேஜிக் ஸ்டோன் இங்க இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. மேஜிக் ஸ்டோனை எதிர்பார்த்து வந்து இங்க இவ்வளவு சம்பவம் நடந்துருச்சு. நண்பா, எங்க போயிட்டு இருக்க நீ? ஏய், பறவையா இருக்கிறதுனால நீ எங்க பார்த்தாலும் பறந்துட்டே இருக்க கூடாது, புரியுதா உனக்கு? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? ஒரு வேளை தொலைஞ்சு போயிட்டீங்கன்னா அப்புறம் வந்து என்கிட்ட அழுதுட்டு இருக்க கூடாது. என்னது அது? இவனா? ப்ரே பண்றாரா? உனக்கு என்ன வேணும் தம்பி? நான் வரது உங்களுக்கு தெரிஞ்சிச்சா கேப்டன் யாமே? என்னோட கீழே என்ன விட்டு போயிடுச்சு போல இருக்கு. நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், நீ அதுக்கு மட்டும் பதில் சொல்லல, உன்னை நாசம் பண்ணிடுவேன். என்னது? அது வந்து நாளைக்கு நாம கிளம்புறோம் இல்லையா, அதனால கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு இருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. அதனாலதான் சும்மா நடந்துகிட்டு இருக்கேன். ஓ, எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கியா நீ? ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா நீ பாத்தியா? பார்த்தேன். செல்பாசில் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய அனிமோன் ஒண்ணு பார்த்தேன். அது பயங்கரமா இருந்துச்சு. சீரோச்சஸ் கூட பயங்கரமா. அதுக்கப்புறமா இந்த ஃப்ளவர்ஸ் எடுத்துட்டு வந்தேன். இது ரொம்ப அழகா இருக்குல்ல? இவனும் மரியாதை கொடுத்து தான் வந்திருக்கான். சிகரெட் வச்சு அது இது பண்றேன். உங்களுக்கு தெரியுமா, இவங்க பண்ணதுக்கு இவங்களெல்லாம் மன்னிக்கணும்னு எனக்கு தோணல. இருந்தாலும் எனக்கு இத பத்தி தெரிஞ்சுக்கலாம் விருப்பம் இல்ல. ஆனா இவங்க வாழ்க்கையிலயும் மன்னிக்க முடியாத சில விஷயங்கள் நடந்திருக்கலாம் இல்லையா? அதுதான் அவங்கள இப்படி மாத்திருக்கோன்னு நினைக்கிறேன். மனுஷங்களை வெறுக்கிறாங்க இவங்க. கனவுகள், ஒற்றுமை, இதெல்லாம் மக்களுக்கு சுத்தமா தெரியாது. எப்ப பார்த்தாலும் எதையாவது தப்பு தப்பா பேசிட்டு இருப்பீங்க. இப்ப உன்னால எதுவும் பண்ண முடியாது. உன்னை அழிக்கிறது தான் என்னோட ஒரே குணம். ஆனா நீங்க எங்களை விட மோசமானவங்க. ஒரு ஹியூமன் கிட்ட நான் தோக்க மாட்டேன். நீங்களாம் ரொம்ப மோசமானவங்க. உங்களை மாதிரி ஆளுங்களை அழிக்கிறது தான் என் ஆசை. ஆனா கடைசியில உண்மையாவே வருத்தப்பட வச்சுட்டு தான் போயிருக்காரு. டேய் புடியா, நீ ஒரு முட்டாள்டா. டேய், உன்னை ஒரு முட்டாள்னு சொன்ன, புரிஞ்சதா? பதில் சொல்லு, இல்லைன்னா உன்னை அடிச்சு கொன்னுடுவேன். உன்ன மாதிரி ஒரு முட்டாள் டீப்பா இந்த அளவுக்கு யோசிக்கவே கூடாது, புரிஞ்சதா? நீங்க என்ன பண்ணீங்க யாமி? அவரும் அதான் பண்ணிருந்தாரு. உன் கனவை ஃபோக்கஸ் பண்ணி அதுல போ. என்னோட கனவா? அவ்வளவுதானா? இப்போதைக்கு அதுதான். என்னால பார்க்க முடியல. ஹெட்பேண்ட மேல போட்டு விடுங்க. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. என்னால முடியலங்க. கை உடைஞ்சிருக்குங்க. ஏங்க இப்படி பண்றீங்க? யாத்தன் யாமி, ஹெல்ப் பண்ணுங்க. ஹெல்ப் பண்ணுங்க யாமி. இப்ப நான் என்னோட கனவை நோக்கி போறதுதான் கரெக்டா இருக்கும். என்னோட கனவு இல்ல, எங்களோட கனவு. இங்க பாரு, எனக்கு ஒரு சூப்பரான கிரிமோர் கிடைச்சிருக்கு. இது பாக்கிறதுக்கு நல்லா இருக்குல்ல? என் வாழ்க்கையில எப்படி ஒரு சம்பவம் நடக்கும், எப்படி ஒரு விஷயம் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு நாள் நான் என் கடனை நிச்சயமா அடைப்பேன். நமக்குள்ள ஒரு ப்ராமிஸ் இருக்கா? இப்ப நீயும் விசிட் கிங் ஆகணும்னு ஆசைப்படுறியா? இந்த யூனோவும் சரி, அஸ்தரும் சரி, இனிமே ரைவலா இருக்க போறோம். உனக்கு இது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரைவல் கூட என்னால ஃப்ரெண்ட்ஷிப்போட இருக்க முடியாதுன்றதுதான் உண்மை. ஏன்னா இந்த உலகத்துல எனக்கு நம்பிக்கையை கொடுத்ததே நீதான். நம்ம ஏழையா இருந்தாலும் அனாதையா இருந்தாலும் நம்பிக்கை நம்மளை காப்பாத்தும். தலை சிறந்த வீரர்களா மாற முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. டெல்லியில இருந்து எல்லாரையும் நான் சந்தோஷப்படுத்த போறேன். நம்ம கண்டிப்பா நல்லா சண்டை போட்டு விசிட் கிங்கா சிறப்பான ஒரு ஆளா இருப்போம். இன்னும் பவர்ஃபுல்லான ஆளா மாறுவேன். நான் போக வேண்டிய இடத்துக்கு போய் தீருவேன். இன்னும் என்னை தாண்டி போக முடியாது. என் கனவுகளை ஃபாலோ பண்ணி நான் போக போறேன்.
கண்டிப்பா ஒரு நாள் டிசைட் கிங் ஆவேன். கத்தாதரா. இன்னும் எவ்வளவு நேரம் தான் அவங்க நமக்காக கத்திக்கிட்டே இருப்பாங்க? அவங்களாம் ரொம்ப பாவம். ரொம்ப லைவ்லியா இருக்காங்க. எனக்கு என்னமோ நம்ம பண்ண வேலைக்கு இதை ஷேர் பண்றது நல்ல விஷயம் தான். அங்க இருக்கிற அழகான பொண்ணுங்களை பாருங்க, சூப்பரா இருக்காங்க. டேஸ்டா இருக்கு. எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. சரி, அப்புறம் பார்க்கலாம். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நீங்க எப்ப வேணாலும் இங்க நிச்சயமா வரலாம். நாங்க உங்களை எப்பவும் இங்க வரவேற்போம். ஆமா, நீங்க எப்ப வேணாலும் வரலாம், அத மனசுல வச்சுக்கோங்க. நான் இங்க இருக்கிறதுலயே ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் நினைச்சேன். ஆனா நீங்க ரொம்ப பெரிய ஆட்கள், ரொம்ப பெரிய வேலைகளை பண்ணிருக்கீங்க. என்ன சாமி, அந்த கேப்சர் பண்ணீங்களே, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஏதாவது தெரியுமா? ஓ என்ன பாருங்க, எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏய், என்ன இது? நல்ல ஸ்ட்ராங்கான பவர் தான் உங்ககிட்ட இருக்கு. பரவாயில்லையே. ஆனா என்ன நீங்க அப்படியே நினைக்கிறீங்க? உங்க 2 பேருடைய கனவையும் அப்படியே வச்சுக்கோங்க. கண்டிப்பா ஒரு நாள் நனவாகும். பாருங்க, உங்க த்ரோட்டையும் உங்க லெக்கையும் சீக்கிரமே ஸ்பெல் சரி பண்ணிடும். நானும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். என் கை சரியானதும் நானும் என் வேலையை ஆரம்பிப்பேன். மறுபடியும் அந்த கால்கள்ல நான் நடனம் நிச்சயமா ஆடுவேன். உண்மைதாமா? ரொம்ப நன்றி. நானும் கண்டிப்பா கிவ் அப் பண்ண மாட்டேன். ஓகே, வா போலாம். எஸ் சார். நல்லது, ஒரு வழியா நான் போய் மரிய பாப்பேன். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் பார்க்கலாம். பை பை. அப்புறமா பார்க்கலாம். உங்களோட உணவுகளுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, அப்புறம் பார்க்கலாம். எப்ப வேணாலும் நீங்க இங்க வரலாம். மறுபடியும் நன்றி. சீக்கிரம் சரியாயிடுவான். சாங்கு புரியலனாலும் அழகா இருக்குங்க. என்னங்கடா எமோஷனல் பண்ண பாக்குறீங்களா? நான் போன எபிசோட்ல இதுக்கு முன்னாடி எபிசோட்ல நிறைய இதை பற்றி சொல்லணும்னு நினைச்சேன். பட் அது மறந்து போச்சு. எனக்கு என்னன்னா, மிட்நைட் சன் அவங்கள பார்த்தா ஒரு வில்லன். அவங்க என்ன சொல்கிறது, இவங்கெல்லாம் அழிக்க பார்க்குறாங்க, சண்டை போடுறாங்க, இவங்கள்ட்ட மோதுறாங்க, அந்த வகையில் ஓகே. பட் வந்து அவனுங்க கெட்டவனுங்க, கேடு கெட்டவனுங்க அப்படின்ற ஃபீலே இல்லை. அது நம்ம தொடர்ச்சியாக இப்போ நான் பார்த்த வரைக்கும் இவங்க சைடு என்ன பேக் ஸ்டோரி அப்போ, அதான் அந்த என்ன சொன்ன இதுதான் கண்ணீர் விடுறப்போ ஒரு இவங்க என்னடா கெட்டவங்க மாதிரியே ஒரு ஃபீலே இல்லையே, இவங்க வேறு மாதிரி இன்னமும் இருக்கே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வில்லனா எப்பவுமே போல்டாக இருப்பான், சண்டை போடுவான், அவனை சரி அவன் பேக் ஸ்டோரி பார்த்தா அவன் வந்து பிஹேவியர் அப்படி இருக்கும், இவன் கெட்டவன்டா, இவனை அழிச்சவன்டா, கொன்னே அவனடா அப்படின்னு ஒரு இது இருக்கும். இவங்களை அப்படி பார்க்கவும் தோணலை, அப்படி எதுவும் பண்ணவும் தோணலை. இப்போ கூட இந்த போன எபிசோட்ல அது முன்னாடி எபிசோட்லேயோ லைட்டாக ஃப்ளாஷ்பேக் காட்டுறப்போ அதுவும் பார்த்தா ரொம்ப 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 நல்லவங்களா அப்படி தான் தெரியுதே தவிர யாருமே ரொம்ப கேட்டவங்க அப்படின்னா பிறந்தலேருந்தே அப்படின்னு எதுவுமே இல்லை. அப்படி இருக்கிறப்போ ஏதோ ஒரு பெரிய கஷ்டம் வந்திருக்கு, அதனால தான் இப்படி மாறி இருக்காங்க. அவங்க டோட்டலாக இப்படி தான் அப்படின்ட்டு ஒரு ரூல் போட்டுட்டு இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு தவிர கெட்டவங்களாவே ஃபீல் ஆகலை. ஸோ இப்போ வந்து யாமியும் சரி அஷ்டாவும் சரி அவங்களுக்கு போய் அந்த மரியாதை கொடுத்தப்போ அது வேல்யூபிள் ஆயிடுச்சு. அது இன்னும் என்ன சொல்கிறது, கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருந்தது. இல்லையே அந்த ஃபீல் இருந்துகிட்டே இருந்துச்சு இல்லை. இப்போ இவங்க இந்த செயல் செஞ்சு அது ஒரு சீனாக காட்டுறப்போ ஓகே அப்படின்னு ஏதோ ஒன்று அவங்க என்னமோ பண்ணியிருக்காங்க, அவங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது, மோதினாங்க, நம்மளும் பதிலுக்கு மோதணும். ஆனால் வந்து அவனுக்கு மரியாதை கொடுத்த விதத்தில் எனக்கு அது
ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ஓகேடா இது போதும், நம்ம ஆளுங்களும் இப்போ கரெக்டாக தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துச்சு. ஏன்னா என்ன ஏதுன்னே அந்த சைடு காட்டவும் இல்லை, சொல்லவும் இல்லைன்றப்போ அந்த யோசனை இருந்துகிட்டே இருந்தது. அந்த வகையில் ஓகேன்னு தோணுது. இதுமாதிரி யாமையும் பார்த்தீங்கன்னா வெளியே மட்டும்தான் கரடு மாடு, உள்ளே ரொம்ப ரொம்ப மேன்மை. ஆனால் அது வெளியே காட்டி போயிடும். இப்போ கூட பசங்களாம் வந்து இப்போ மாற்றி மாற்றி பாஸ்தா உடனே கட்டுப்பாடு, என்னடா சும்மா அதுக்கு பாஸ்தா கேட்ட ஓடுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதே தான். அதே மாதிரி தான் வெளியே அது உள்ளே இருக்குது. என்னதான் இருந்தாலும் அவனுக்கும் ஏதோ ஒன்று இருக்குன்ட்டு அவருக்கும் அந்த ஃபீல் ஆகுது. ஸோ அவர் பார்க்குறதுக்கு அது மனுஷனாவும் சரி, இந்த இடத்துல ஒரு லீடராகவும் சரி, எப்படி பார்த்தாலும் குருவாக பார்த்தாலும் ஸ்டூடெண்ட்டாக பார்த்தாலும் இல்லை விசிட் கிங்குக்கு வந்து ஒரு தம்பி எப்படி பார்த்தாலுமே அந்த மனுஷன் வந்து பர்ஃபெக்டாக இருக்கார். எந்த வகையில் பார்த்தாலும் ஆப்போசிட்டுக்கு ஒரு வில்லனாக ஒரு எதிரியாக நின்னாலும் அந்த இடத்துலையும் பர்ஃபெக்டாக இருக்கார். ஸோ அந்த வகையில் எனக்கு அவர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிட்டே போகுது. அது ஏன்னு எனக்கு தெரியல. விசிட் கிங்கை அதெல்லாம் ஒரு கொஞ்சம் தான் வந்து போயிருப்பார். ஓகே அவர் இந்த இடத்துல இருக்கார் ஒரு அப்படி ஓகே. பட் வந்து யாமி மேலே தனியாக ஒரு ரெஸ்பெக்ட் வளர்ந்துட்டே போயிட்டு பில்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ அவரை ரொம்ப பிடிக்கவே ஆரம்பிக்குது. இப்போ நான் விசிட் கிங்கே இவர் யாமின்னு இப்போ யார் அவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இவர் தான் வர மாதிரி இருக்குது. ஏன்னா அவ்வளோ இருக்குது அவர்கிட்ட குவாலிட்டி, அவ்வளோ குணங்கள் இருக்குது. எப்படி பார்த்தாலும் யாரை பார்த்தாலுமே அவர் தான் ஃபஸ்ட் இடத்துல வைக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. என்னமோங்க பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அவன் இந்த அண்டர் வாட்டருக்கு நம்ம டீமில் வந்துட்டு போனது சூப்பராக இருந்தது. அந்த அன்பு பாசம், ஏன்னா நம்ம கிராமத்தில் இருக்கும்போது எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, ஒரு மாதிரி பேசுவாங்களா. ஆனால் இங்கே வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபேமிலியே கிடச்சிது, ஒரு ஊரே கிடச்சிது இங்கே. ஸோ அது பார்க்கும்போது இன்னும் நல்லா இருந்தது. ஆமாம் அது கரெக்டு தான். ஏன்னா அந்த ஊரில் எல்லாமே அவங்க வந்து டீமனு சுனியவங்க அப்படி இப்படின்னு பார்த்து இந்த இடத்துல ஒரு மரியாதையே அவங்களுக்கு கிடச்சி ஊரே வந்து புகழ்ந்து மிஸ் பண்ணி அனுப்புது. அது இவங்களுக்கு கிடச்ச ஃபஸ்ட்டு இதுன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி ஒரு பாண்டிங். அதேமாதிரி இப்போ ஊருக்கு போகிறப்போ அங்கேயும் மரியாதை கிடையாது. ஸ்டோன் எடுத்துகிட்டு போகிறாங்க சொன்ன மிஷினு. எனக்கு அந்த கிளம் வந்து சொன்னதும் பயங்கர ஷாக்கு. டே இது தாண்டா போகிறான்னு இருந்தது. கடைசியில் இங்கே ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டா இது மொத்தமே வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ஆகிடும். நல்ல வேலை அந்த பறவை எங்கேயோ இருந்துச்சு, அவங்களுக்கே தெரில இதோட வேல்யூ என்ன, இது என்ன பர்பஸ், இதை வச்சு நம்ம அதெல்லாம் எதுவுமே தெரில. அவங்க ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க போல். அந்த பறவை கரெக்டாக தான் கொடுத்துச்சு. அதுவாகி சந்தோஷம். ஒரு நிமிஷம் ஆனால் பகீர்னு ஆகிப்போச்சு. நல்ல பாண்டிங், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் ஆச்சு. எப்பவுமே வந்து இந்த பசங்க அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் தான் பெருசாக காட்டினப்போ இப்போ தான் 2 பொண்ணுங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி காட்டினது பிடிச்சிருந்தது. அது அழகாக இருந்தது பார்க்க. அது வந்து வெளிப்படுத்தினாலும் உணர்வாக அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அழகாக இருந்தது. அவங்களும் சீக்கிரம் ரெக்கவர் ஆகிடுவாங்கன்ற மாதிரி, அது ஹீல் பண்ணிட்டு அதெல்லாம் ஆகிடுவாங்க. நான் கூட இவங்க அப்படியே இருந்துருவாங்கன்னு நினச்சேன். இல்லை அது ஆகிடுவாங்கன்னு தெரிஞ்சிச்சு. பின்னாடி திரும்ப இவங்களும் வருவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்குது. நாளைக்கு என்ன பெரிய பிரச்சனை அந்த பக்கம் வருதுன்னா இன்னொரு ஊரில் நம்மளுக்கு பக்கபலமாக எனக்கு இப்போ நண்பன் நாடு இருக்குது அதுவும் வருவன்ற மாதிரி இவங்களும் வருவாங்களோ அப்படின்ற மாதிரியும் தோணுச்சு. பார்க்கலாம் அது எப்படி போகுதுன்னு. இப்போ நம்ம ஊருக்கு ரிட்டர்ன் வராங்க பார்ப்போம். அங்கே இப்போது அந்த பார்வை மாறுதா, இப்போ இவங்க சாதிச்சுட்டு வந்திருக்காங்க, ஒரு பெரிய விஷயத்த பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்றப்போ விசிட்டிங் இப்போ இவங்களுக்கு மரியாதை கொடுக்குற விதத்தில் அங்கே இருக்கிற பார்வை மிச்ச பேர்லாம் அந்த லோவாக பார்க்குற ஒரு இது இருக்குது இல்லையா, அதெல்லாம் இனிமேல் மாறுதா என்னன்ட்டு பார்க்கலாம். ஓகே, இதில் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.